தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித மார்ட்டின் தூர் நகரத்தை சார்ந்த மார்ட்டின் ஆயர் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதம். இவர் கிறிஸ்துவர் ஆவதற்கு முன்னாலே இராணுவ வீரராக இருந்தார். ஒரு நாள் கடும் குளிரில் இவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு ஏழையை குளிரில் நடுங்கி கொண்டிருக்கின்றவரை பார்த்தார். உடனே மனம் இறங்கி அவர் தனது மேல் போர்வையை எடுத்து ரெண்டாக கிழித்து அவருக்கு அதை போர்த்தினார். அன்று இரவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் அந்த மார்ட்டினுக்கு அளித்த அதே மேலாடையோடு காட்சி அளித்தார். ஆம், ஏழைகளுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை உணர்ந்தார். அதன் பிறகுதான் அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவரானார். அதன் பிறகு தன் தாயையே கிறிஸ்துவராக மாற்றினார். எனவே ஏழைகளுக்கு செய்வது இறைவனுக்கு செய்வது என்பதை உணருவோம். அன்பு பகிர்வில் மிளிரட்டும். இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் தூய இதய ஆண்டவரிடம் வேண்டுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். போதனையில் நிலைத்திருப்போரிடையே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 9. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சி உற்றேன். பெருமாட்டியே, நான் இப்போது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கேட்டிருந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல்
முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாய் இருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே, உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் மண்ணானேன் கைவன்மை காட்ட, நான் கல்லானேன் கலைத்திறன் காட்ட. நான் மண்ணானேன் உன் கைவன்மை காட்ட, நான் கல்லானேன் உன் கலைத்திறன் காட்ட. உன் மனம் போல் உருவாக்கும், உன் மனம் போல் உருவாக்கும், உன் கரத்தில் என்னை உவந்தளித்தேன், உவந்தளித்தேன், உவந்தளித்தேன். உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் இருளானேன் அருள் ஒளி காண, நான் துளவானேன் நீதி வழி நடக்க. நான் இருளானேன் உன் அருள் ஒளி காண, நான் துளவானேன் உன் நீதி வழி நடக்க. உள் பயம் அகற்றி உன் கரம் பற்றி, உள் பயம் அகற்றி உன் கரம் பற்றி, ஓரடி செல்ல தயை செய்வாய், தயை செய்வாய், தயை செய்வாய். உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை
எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடைத்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழைத்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழைத்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டு இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உம்மில் என்று மலர காணிக்கை தந்தே நிறைவாம். என்னை காணிக்கை தந்தே நிறைவாம். காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே நிறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனேன் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே
புனிதர் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கு பெற்று இயேசுவின் திரு இருதய பக்தியை நிறைவு செய்கின்ற சகோதர சகோதரிகளாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மலமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இறையவனே, என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே, என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திருந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திருந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தரும் வான உணவெனவாராய். இறையவனே, என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க.
ஈக வழியாகியாக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் ஈக வழியாகியாக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் தகுதியில்லாத எளியனை தேடி தகுதியில்லாத எளியனை தேடி எமதுள்ளம் வாழ இறைவனே வாராய். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமீன். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.